Hi friends, welcome to Twitter Juice. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு செக்யூரிட்டியோட அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூ டேட்டு, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் டேட், அடுத்து பார்த்தீங்கன்னா கூப்பன் ரேட், பார் வேல்யூ, ஃப்ரீக்வன்சி பேசிஸ் அப்படின்னு சொல்லி அதனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கான அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படி தான் சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூ டேட் அப்படிங்கிறது அந்த செக்யூரிட்டி நம்ம எப்போ இஷ்யூ பண்ணுறோமோ அதை தான் நம்ம இஷ்யூ டேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செக்யூரிட்டி எப்போ இஷ்யூ பண்ணி அதுக்கு எப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் டேட். செட்டில்மெண்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி நம்ம எப்போ இஷ்யூ பண்ணி அது எப்போ நம்ம பையருக்கு ட்ரேட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம அந்த டேட்டை தான் நம்ம செட்டில்மெண்ட் டேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூப்பன் ரேட். கூப்பன் ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டிக்கான ஆனுவல் ரேட்டை தான் நம்ம கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார் வேல்யூ. பார் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டிக்கான பார் வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது அந்த கூப்பனை நம்ம ஆனுவலாக பே பண்ணுறோமா அல்லது செமி ஆனுவலாக பே பண்ணுறோமா அதை நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஆனுவலாக பே பண்ணுற மாதிரி இருந்தால் 1 அப்படிங்கிறது கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செமி ஆனுவல் அப்படிங்கிறதுனால நான் அந்த இடத்துல 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிஸ். பேசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இயரில் இருக்கிற டேஸை கவுண்ட் பண்ணுற மெத்தட். நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பை ஆக்சுவல் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலிமா நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதனால் இந்த இடத்துல 0 அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான ஒரு அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலாஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்முலாஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ACCRINT அப்படிங்கிற ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்யூ டேட் கொடுக்கணும். இஷ்யூ டேட் நம்ம பார்த்தீங்கன்னா January 1, 2014. நான் அந்த டேட் இருக்கிற செல்லை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் டேட் கொடுக்கணும். நமக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 10, 2014. நான் அந்த டேட் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில்மெண்ட் டேட் கொடுக்கணும். செட்டில்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 30/6/2014. நான் என்ன பண்ணுறேன் அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட் அப்படிங்கிறது நமக்கு அந்த 10%. நான் அந்த 10% இருக்கிற அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர் வேல்யூ நம்ம கொடுக்கணும். பர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு 2. நம்ம செமி ஆனுவல் மெத்தட் பே பண்ணுறதுனால நம்ம 2 கொடுக்கணும். நான் அந்த 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிஸ் அப்படிங்கிறது 0. நான் 0 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம ஓகே ப்ரெஸ் பண்ண போதும் நமக்கு அதனுடைய அக்ரூடிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆயிடும். அதாவது நம்மளுக்கு இந்த ஒரு வேல்யூ 1000 அப்படிங்கிற வேல்யூ நம்ம ஒமிட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதே டிஃபால்ட்டாக 1000 அப்படிங்கிறது எடுத்துக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கால்குலேட் பண்ண இப்போ நான் 10,000 கால்குலேட் பண்ணுறேன். நம்ம ஜஸ்ட் 10,000 கொடுத்து நமக்கு அதுக்கான அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எக்ஸல் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸை பார்ப்போம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் எக்ஸல் ஃபார்முலாஸ் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.